இருங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரே ஒரு விஷயம். மணி மேனேஜ்மென்ட். ஸ்மார்ட் மணிக்கு எப்படி மணி மேனேஜ்மென்ட் பண்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரியே தான். இப்ப வந்து ஆ இது இருக்குல்ல. நம்ம வந்து இப்ப நான் ஒரு நார்மலான ஒரு மணி மேனேஜ்மென்ட் சொல்றேன். இப்ப வந்து இருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. சரி. மணி மேனேஜ்மென்ட் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ அளவு லாஸ் வந்து தாங்க முடியும், எவ்வளோ அளவு ப்ராஃபிட் வந்து தாங்க முடியும் அப்டின்றத வச்சு, அத ப்ரீ மைண்ட் செட் வந்து வச்சு, அதுக்கு அடுத்து ட்ரேட் பண்றது தான் வந்து மணி மேனேஜ்மென்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓவராலா அந்த இதுக்கு பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? அதுதான் அதுக்கு பேர் தான் மணி மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்குறீங்க சரியா? இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்குறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 10 பிப்பு வருது. 10 பிப்புக்கு மேலேயே வராது எந்த ட்ரேட்லயுமே. மிஞ்சி மிஞ்சி போனா 30 பிப்பு. இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான டைம் ஃப்ரேம் போனா 30 பிப்பு மேக்ஸிமம் வரும் ஸ்டாப் லாஸ்க்கு. இது ஸ்மார்ட் மணியில. நம்மளோட கான்செப்ட்ல அவ்வளோதான் வரும். இந்த இது வந்து என்ன இது டிபி வந்து ஒரு 100 பிப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 70லேருந்து 100 பிப்பு வரைக்கும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10ல 4 வந்து லாஸ் ஆகுறீங்க. 6 வந்து வின் ஆகுறீங்கன்னு வைங்க. வின் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? 4ஓட இது வந்து 10 பிப்பு லாஸ் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுட்டா, 40 பிப்பு வந்து இதாகுது, அடியாகுது. 6 இதுல ஜெயிக்கும்போது 600 பிப்பு வந்து கிடைக்குது. ஓவராலா வந்து 560 பிப்பு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் பெர் வீக்குக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து நான் கிளியரா சொல்றேன். நான் எடுத்த உங்களுக்காண்டி எடுத்து வச்சிருக்க ட்ரேட் எல்லாமே ஓவராலா பார்க்கலாம். போன வீக்ல இருந்து எடுத்த ட்ரேட் எல்லாத்தையும் ஓவராலா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு இது பண்ணலாம், முடிவு பண்ணலாம். சரியா? இப்ப யூரோ யுஎஸ்டி போறேன்னு வைங்க. 15 மினிட். இதுல தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே ட்ரேட். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவராலா போய் பார்க்கலாம். என்னென்ன இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். 14ஆம் தேதி போன வாரத்துல இருந்து நான் என்னென்ன வந்து பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வியூ மாரி உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் என்ன தெரியுதா? தெரியுது? ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியுது. லிக்விடிட்டி கிராப் அதுலருந்து ஏறி இருக்கு. அது கீழ வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. அதே மாரியே டச் ஆயிட்டு மேல ஏறுது. கரெக்ட்டா? ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து இதுல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேடு இன்னொரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன். அந்த ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட் வந்து 78 பிப் குடுத்திருக்கு. சரியா? நான் ஒரு வாரத்துல இருந்து ஒரே ட்ரேடு தான் ஈரோ யுஎஸ்டில எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஈரோ ஏயுடி. ஈரோ ஏயுடில பார்க்கும்போது எத்தன எடுத்திருப்பேன்? ஒரு 4 ட்ரேட் எடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா, 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்க? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி அந்த கிராப் நடந்துச்சு. அது கீழ ஒரு லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த இடத்துல டச் ஆகும்போது இதுதான் பீக் லோ இருக்கிறதுலயே இதுதான் பீக் லோ. இந்த பீக் லோல டச் ஆகும்போது பைக்கு ட்ரேட் பண்ணோம். அந்த இதுல இருந்து ப்ராஃபிட் இது புக் பண்ணிட்டு வெளிய வந்துச்சு. கரெக்ட்டா? இப்போ வந்து இது வந்து ப்ராஃபிட் ஒரு ட்ரேட்ல வந்து 127 பிப் குடுத்திருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க, திருப்பி வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இப்ப வந்து இங்க என்ன நடக்குது? ஒரு லிக்விடிட்டி நடக்குது. அது கிராப் நடந்திருக்கு. அது மேல ஏறிட்டு இருக்கு. இப்ப வந்து அதுக்கு கீழ என்ன நடக்குது? ப்ராப்பரா ஒரு லிக்விடிட்டி நடக்குது. அதனால வந்து இங்க என்ட்ரி ஆனேன். கரெக்ட்டா? என்ட்ரி ஆறது தப்பு இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு. லிக்விடிட்டி நடந்திருக்கு. கிராப் நடந்திருக்கு. அதுக்கு மேலேயும் ஒரு லிக்விடிட்டி நடக்குது. கரெக்ட்டா? அப்ப அப்ப இந்த இடத்துல வந்து பைக்கு 100% ட்ரேட் பண்ணலாம். கரெக்ட் தானே? நான் எடுத்தது தப்பா? தப்பு இல்ல. ஆனா வந்து சம் ஃபால்ட் எதுலயோ நடந்து, ஏதோ ஒரு ஈவென்ட்டோ ஏதோ வந்து என்ன நடந்திருக்கலாம்? மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கலாம். அந்த இடத்துல பேங்க்கே லூஸ் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட்ட. சரியா? அதனால என்ன ஆயிருச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. எல்லா நேரமும் ப்ராஃபிட் வந்து வரவே வராது. என்னைக்குமே. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ம். இப்போ இந்த லிக்விடிட்டில நீங்க வந்து செல் எடுக்காததுக்கு காரணம் வந்து இந்த ஸ்கீமாட்டிக் தானா? எது ப்ரோ? இந்த இடத்துல. ஆமா. அது ஸ்கீமேட்டிக் இந்த இந்த இடத்துல இடத்துல ஒரு எடுத்திருக்க பார்ஷியல் என்ட்ரி கூடாது. குடுத்துருக்கல. பார்ஷியல் என்ட்ரி குடுத்திருக்கு. அந்த இடத்துல நான் என்ட்ரியே ஆக மாட்டேனே. இப்ப இதுதான் இப்ப ஓகே, நம்ம ஓகே. இங்க இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்க இருக்கீங்க அப்படின்னா, இதுதான் இப்ப உங்களோட பிக் ஹையா இருக்கும். ஆமா. இப்ப அதுக்கு கீழ நடக்கும்போது நம்ம செல் இங்க எடுக்கலாம். கரெக்ட்டா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக்ல டச் ஆயிருந்தாலோ, இல்லாட்டி இம்பேலன்ஸ்ல டச் ஆயிருந்தாலோ நம்ம செல் எடுக்கலாமா? அது நான் சொல்றேன். அது நான் சொல்றேன். செப்பரேட்டா சொல்றேன். இப்ப வந்து வேண்டாம்.
ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு லிக்விடிட்டி நடக்குது, அந்த கிராப் நடக்குது, அப்ப ஃபால் நடக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிடுச்சு கரெக்டா. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகணும். அது மாதிரி ப்ராஃபிட் கிடைச்சு எடுத்தாச்சு 68 பிப்ஸ். இது வந்து 1 எவ்வளோ ரேஷியோ, 1:14 ரேஷியோ. இது வந்து 1:5.8 ரேஷியோ. இது அடிச்சிருந்தா இது வந்து 1:11 ரேஷியோ கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு வந்து லாஸும் பெரிய இதுவா தெரியாது நம்மளுக்கு. இப்போ வந்து ஹீரோ ஏடில 4 ட்ரேட் எடுத்திருக்கு. ஒரு ட்ரேட் இது இல்ல, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், ஒரு ட்ரேட் லாஸ், இன்னொரு ட்ரேட் ப்ராஃபிட். நேத்து உங்க லைவ் கிளாஸ்ல வந்து லைவ் கிளாஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்த ட்ரேட், காலங்காத்தால எடுத்த ட்ரேட். மந்த்ல போயிட்டீங்க. மந்த் ஆமா போயிட்டேன். இப்போ இது என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம 15 மினிட்ல பார்த்தோம். 15 மினிட்ல தான் ப்ராப்பரான ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல கீழே லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, அது இம்பேலன்ஸ் ஆச்சு, மார்க்கெட் டவுன் ஆச்சு. இந்த கீழே இருக்க இந்த இதுல வந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பெருசா மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரியே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு வந்துட்டு அதனால க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை எனக்கு, இல்லாட்டினா ரன் பண்ண விட்டுருப்பேன். என்னோட பிரேக் ஈவன் தான் அடிச்சிருக்கும். இப்ப 3 ட்ரேட்ல வந்து ஒரு ட்ரேட் வந்து 127, ஒரு ட்ரேட் வந்து -5.5, இன்னொரு ட்ரேட் வந்து 68, இன்னொரு ட்ரேட் வந்து 31, எவ்வளவு 32. ஓகேவா, இது கொடுத்துருக்கு. இப்போ வந்து 4 ட்ரேட் எடுத்திருக்கோம், ஒரு ட்ரேட் லாஸ், 3 வின்னு. ஹீரோ இஎஸ்டில ஒரே ட்ரேட் எடுத்திருக்கோம், ஒரே ட்ரேட் வந்து அதுவும் ப்ராஃபிட் 78 பிப். இப்போ வந்து ஹீரோ கேடு பார்க்கலாம். ஹீரோ கேடு பார்க்கும்போது வெயிட் பண்றது அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் நம்மளுக்கு என்ன ஏரியா, இதுதான் என்ன ஏரியா ப்ரோ, பீக் ஹை. நம்மளுக்கு இப்போ இங்க இருக்கும்போது இதுதான் வந்து பீக் ஹை. அந்த பீக் ஹைல மேனிபுலேஷன் நடந்து கிராப் நடந்து என்ன ஆயிடுச்சு, கீழே இறங்குச்சு. நான் கொஞ்சம் கிரீடி ஆயிட்டேன், என்னோட ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணாமலே இங்க செல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா, அதே மாதிரியே செல் எடுத்து பை எடுத்து செல் எடுத்து லாஸ் ஆச்சு. ஓகேவா, எவ்வளவு லாஸ் ஆச்சு, 5 பிப்பு லாஸ். ஓகேவா, அடிச்சிருந்தா 52 பிப்பு, அடிக்கலடா 5 பிப்பு, அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்றது கூட தெரியல. இப்போ வந்து என்ன நடந்துச்சு, லிக்விடிட்டி நடந்துச்சு, கிராப் நடந்துச்சு, ஏறிச்சு. அது கீழே இன்னொன்னு ஒரு லிக்விடிட்டி நடந்துச்சு, டச் ஆயிட்டு ஏறிட்டு இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு எதுவும் பண்ண முடியாது, மிஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வெயிட் பண்றேன். அது இப்ப ஓவராலா பார்க்கும்போது ஹீரோ கேட்ல வந்து 14ஆம் தேதியில இருந்து என்ன எடுத்திருக்கோம் ப்ரோ, ரீ என்ட்ரி பண்ண முடியாதா அதே லெவலுக்கு வந்தா? என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுறணும் ப்ரோ. போய் சேஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் போன தடவையே சொன்ன மாதிரி தான், சேஸ் பண்ண கூடாது என்னைக்குமே ட்ரேட். இப்ப இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி நடக்குது, அதுக்கு மேல ஆர்டர் நிக்குது. நம்மளுக்கு என்ன நிக்குது, ஒரு ஆர்டர் நிக்குது. அதனால வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிராப்ல செல் எடுத்திருப்போம். அதே மாதிரியே கீழே ஒரு லிக்விடிட்டி நடந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து கிராப் ஆகும்போது நம்ம என்ன எடுத்திருப்போம், செல் எடுக்க ட்ரை பண்ணிருப்போம். இப்போ வந்து மொத்தமா வந்து ஹீரோ கேர்ல 3 ட்ரேட் எடுத்திருக்கு. 3ல 2 வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு. 1 வந்து டிபி அடிச்சிருக்கு, 2 வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. கரெக்டா, மொத்தமா பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது 71 பிப்பு வந்து ப்ராஃபிட், 15 பிப்பு வந்து லாஸ். ஒரு இதுல வந்து 10 பிப்பும், இன்னொரு இதுல 5.7 பிப்பும். கரெக்டா, 5 பிப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டா, 5 பிப்பு. கரெக்டா. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹீரோ டியூஸ்ல வந்து நான் எல்லா பேரையும் காட்டுறேன், என்னென்ன இதா இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, கிராப் நடந்திருக்கு, ஃபால் ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. கரெக்டா ப்ரோ, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஒரு லிக்விடிட்டி நடக்குது, அதை கிராப் பண்ணி நம்ம என்ட்ரியை டச் பண்ணிட்டு என்ன நடக்குது, ஃபால் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டா, கிளீனான ப்ராஃபிட்டா, 137 பிப்பு. லாஸ் ஆயிருந்தா 13 பிப்பு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பரான என்ட்ரி. ஆமா, கிளீனான சார்ட் அது. நெக்ஸ்ட் வந்து எதுக்கு வெயிட் பண்ணணும், ஒரே ட்ரேடு தான் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ட்ரேடு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஹீரோ என்ஜிடில ஒரே ட்ரேடு தான் எடுத்திருக்கு. ஒரே ட்ரேடு வந்து 137 பிப்பு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரியா, இப்ப ஹீரோ ஜேபிஐக்குள்ள போலாம். இப்ப ஹீரோ ஜேபிஐல எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கு, 2 ட்ரேட் எடுத்திருக்கு. அந்த இதுல இருந்து இந்த இதுல இருந்து ஒரு ட்ரேட் வந்து இந்த இது நம்ம ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு, லிக்விடிட்டி இங்க கிரியேட் ஆகுது, கிராப் ஆகுது, ஆர்டர் டச் ஆகுது, ஏறுது. கரெக்டா, இப்ப இந்த இடத்துல தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த ட்ரேடுக்கு.
இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லு பிளேஸ் பண்ணேன். எந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, டவுன்ல போயிட்டு இருக்குது. கரெக்டா ப்ரோ? இப்போ இதுதான் பீக்கு. இந்த பீக்ல இருந்து மார்க் டவுன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல செல் அடிக்கிறது தப்பு இல்ல? தப்பே இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எதுவும் பண்ண முடியாது. 4.6 பிப் லாஸ். இதுல வந்து ப்ராஃபிட் வந்து 85 பிப் ப்ராஃபிட். ஓவராலா பார்க்கும்போது இது வந்து நல்ல ப்ராஃபிட் தான். அதாவது வந்து 80 பிப் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்டா? ஹீரோ இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹீரோ சிஹெச்எஃப்ல என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. ஹீரோ சிஹெச்எஃப்ல நேத்து தான் எடுத்தேன் இந்த ட்ரேடு. ஹீரோ சிஹெச்எஃப்ல இந்த இதுல வந்து லிக்விட் கிரியேட் ஆச்சு, கிராப் ஆகி கீழே இறங்குச்சு, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு, இந்த இடத்துல டச் ஆகும்போது திருப்பி செல் போட்டுச்சு. இந்த இடத்துக்கு கீழே வரும்போது நான் இந்த இடத்துல வந்து பை போட்டு வச்சிருந்தேன். இந்த இடத்துல வந்து பை போட்டு வச்சிருந்தேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டச் ஆகும், பை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வைக்கல, வரல. ஓகேவா? ஒரே ட்ரேடு தான் ஹீரோ சிஹெச்எஃப்ல எடுத்திருக்கு. ஒரே ட்ரேடு வந்து அவங்களுக்கு வந்து 31 பிப்பு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 3 பிப்பு தான் ஸ்டாப் அடிச்சிருந்தா, 3 பிப்பு ஸ்டாப்பு. டிபி அடிச்சனால 31 பிப்பு வந்து டிபி. அவ்வளவுதான் ஹீரோ சிஹெச்எஃப்ல. நெக்ஸ்ட் வந்து எது அப்படின்னு பார்க்கலாம். ஹீரோ சிஹெச்எஃப் நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபில எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கு? 1 2 3 ட்ரேட் எடுத்திருக்கு. ஓகேவா? 3 ட்ரேட் எடுத்திருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது ப்ரோ, நம்மளுக்கு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஆர்டர் கீழே இருக்கு, அதை கிராப் ஆகி ஆர்டர் டச் ஆகிட்டு மேலே ஏறிச்சு. ஸ்டாப் லாஸ் எடுத்து பிரேக் ஈவன்ல வச்சாச்சு. திருப்பி கீழே வந்து திருப்பி கீழே போயிட்டு திருப்பி கீழே இருந்து மேலே போச்சு. நம்மளுக்கு என்ன பண்றது? 0 ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆர்டர் பிளாக் டச் ஆனதுனால எதுவும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துச்சு. கரெக்டா? இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி நடந்துச்சு, லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு, ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? செல் பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? நான் இந்த இதுக்கு நான் எடுத்துடக் கூடாது இந்த ட்ரேடு. நான் வந்து மெண்டல் தனமா எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது எவ்வளோ? 17 பிப் லாஸ் வருது. கரெக்ட்டா? ப்ரோ அந்த இடத்துல நீங்க ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது வந்து மார்க்கப் பிரைஸ்ங்கறனாலயா? இல்ல அது வேற இது. அது நான் சொல்றேன். எந்தெந்த இடத்துல எடுக்கணும், எந்தெந்த இடத்துல எடுக்க கூடாதுன்றது வந்து வேற இடம். வேற இது ஒண்ணு இருக்கு. அந்த இதை வந்து நான் தனியா சொல்றேன். சரியா? முடிச்சதுக்கு சொல்றேன். மணி மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு சொல்றேன். ஹீரோ ஜிபிபில இப்படி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 2 ட்ரேட் எடுத்திருக்கு, 2மே லாஸ். சரியா ப்ரோ? ஹீரோ ஜிபிபில 2 ட்ரேடு தான் எடுத்திருக்கு, 2மே லாஸ். ஓகேவா? பிஎஸ்டி கேட்ல வந்து பார்க்கும்போது இங்க ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அது கீழே ஆர்டர் இருக்கு, லிக்விடிட்டி கிராப் டச் ஏறி இருக்கு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. புரிஞ்சிருச்சா? ஈஸி சிம்பிளிஃபைடா ஒரு ட்ரேடு. இப்போ வந்து இதுல வந்து 56 பிப்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எடுத்தோம். இந்த இடத்த வந்து இதை பத்தி நம்ம கிளாஸ்லயே நம்ம நல்லா நிறைய பேசணும். இந்த இதுல நிறைய டவுட்ஸ் வந்துச்சு, நிறைய பேசியாச்சு இந்த இதை பத்தி. ஆர்டர் பிளாக் வந்திருக்கு, லிக்விடிட்டி, ஆர்டர், டச், ரிவர்ஸ். ஓகேவா? இப்போ ஓவராலா வந்து எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கு அப்படின்னா 2 ட்ரேடு தான் எடுத்திருக்கு. இப்போ வந்து அந்த 2 ட்ரேட்ல வந்து என்ன நடந்திருக்கு? 2மே ப்ராஃபிட். ஒன்னு வந்து எவ்வளவு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்? 56. இன்னொன்னு வந்து 71. கரெக்டா? இந்த 2 ட்ரேட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் இதுவும் நடக்கும் எப்பயாச்சும். யூஎஸ்டி ஜேபிஐல மொத்தம் வந்து எத்தனை 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். கரெக்ட்? ஒரே ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். 2 ட்ரேட், ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? மார்க் டவுன் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட் தானே ப்ரோ? ஆமா, மார்க் டவுன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, கிராப் ஆகுது, டவுன் ஆகுது. கரெக்டா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம செல் பிளேஸ் பண்ணலாம்ல. இப்போ இந்த இடத்துல என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட். கரெக்டா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு என்ன ஆயிருக்கு? ரிவர்ஸ் ஆயிருக்கு. எதுவும் பண்ண முடியாது அதுக்கு. அது எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம், நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் இந்த ட்ரேடு. என்ன லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, அது கீழே ஆர்டர் இருக்கு, இதுல டச் ஆகாம ஏறிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி எதுவும் பண்ண முடியாது. அதுல அதனால எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடெஸ்ட்ல எதுவுமே எடுக்கல போல இருக்கு. அதுதான் அதுக்கு தான் நான் வந்து ஹிண்ட் கொடுத்தீங்களா? அதை காட்டுங்க ப்ரோ. அது நான் காட்டுறேன். எல்லாத்தையும் ஓவராலா காமிச்சிடுறேன். அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன பாக்குறேன், என்னென்ன பாக்குறேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன்.
நெக்ஸ்ட் இங்க லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அதுக்கு மேல ஆர்டர் இருக்கு, அதுல டச் ஆயிட்டு என்ன ஆயிருக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஆர்டர் இருக்கு ப்ரோ, ஆர்டர் இருக்கு, லிக்விடிட்டி இருக்கு, ஸ்டாப் இருக்கு, ஸ்டாப் அடிச்சிட்டு இறங்கிருச்சு, எதுவும் பண்ண முடியாது அதுக்கு. ஓகேவா? எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அது விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எடுக்காம இருந்தோம்னா அப்புறம் வேஸ்ட் தான் அது. இப்போ இங்க லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கு, இது டச் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணிட்டோம், அதை ரீடெஸ்ட்ல பிடிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல ரீடெஸ்ட் நடக்குது, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்து செல் போட்டோம், அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல பார்த்தேன் பார்ஷியல்லே இறங்கிருச்சு. நெக்ஸ்ட் எதுவும் பண்ண முடியாது, இந்த இதை வந்து இப்போ இன்வாலிடு, இப்போ இந்த ஒரிஜினல் என்ட்ரி இன்வாலிட் ஆயிரும். இப்போ ஓவராலா பார்க்கும்போது ESD CHFல மொத்தம் 3 ட்ரேட் எடுத்திருக்கு, 3ல வந்து 1 SL ஹிட், 2 வந்து TP. ஓகேவா? ESD CHF. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD USD. AUD USD இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கு, கீழே லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப்ல இங்க டச் ஆகும்போது எடுக்கிறோம், இதுல க்ளோஸ் பண்றோம், ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றோம், இந்த லிக்விடிட்டி லெவல்ல டிபி வச்சு க்ளோஸ் பண்றோம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வெயிட் பண்றேன், அது ஓகே, ஒரே ட்ரேடு தான் எடுத்திருக்கோம், ஒரு ட்ரேடு வின்னிங் ட்ரேடு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து AUD கேட்ல வந்து இது அதே சேம் தான். லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் கீழே இருக்கு, லிக்விடிட்டி கிராப் பண்ணி இம்பேலன்ஸ் வச்சாயி மேலே ஏறுது. ஓகேவா? சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் அவ்வளோவா இன்னும் நான் எதுவும் தெரியல கரெக்டா. AUD NZDல நெக்ஸ்ட் வந்து AUD NZDல அதுல ஒன்று எடுத்தோம், ஒன்று ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்க இடத்துல என்ன ப்ரோ தெரியுது, ஒரு லிக்விடிட்டி தெரியுது, இந்த இடத்துக்கு கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி தெரியுது, கிராப் பண்ணிட்டு ஏறி இருக்கு, அது ரீடெஸ்ட் போக இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி தெரியுது. இந்த லிக்விடிட்டி எது கிரியேட் ஆகுது அப்படின்னா இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராப் ஆகி மேலே ஏறும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல தெரியுதா, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, கிராப் ஆகி இறங்குச்சு, இந்த இடத்துல செல் பண்ணோம், இது ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, இதான பீக் ஹைஸ், இதான பீக்கு. இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு, ஃபால் நடந்துச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், ரீடெஸ்ட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இடத்துல ரீடெஸ்ட்க்கு ட்ரேட் பண்ணலாம், நம்ம ட்ரேட் பண்றோம், லாஸ், ஸ்டாப் லாஸ் 8. ஓகேவா? AUD NZDல 3 ட்ரேட் எடுத்துச்சு, 2 ஸ்டாப் லாஸ் 8, 1 TP. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், AUD JPYல என்ன நடக்குது, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அது கீழே ஆர்டர் இருக்கு, டச் ஆகிட்டு ஏறிச்சு, பிரேக் ஈவன்ல வைக்காம பிரேக் ஈவன்ல வச்சிருக்கணும், வைக்காம விட்டதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே என்ன நடக்குது, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அது கீழே என்ன இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த இடத்துல டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே ஏறிச்சு. ஓகேவா? 2 ட்ரேட் எடுத்துக்கு, 2ல 1 ஸ்டாப் லாஸ் ஹிட், 1 வந்து டிபி ஹிட். ஓகேவா? AUD JPYல நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது AUD CHF பார்க்கலாம். AUD CHFல வந்து அவ்வளவுலாம் எடுத்துடல. இப்போ இந்த இடத்துல தெரியுதா ப்ரோ, லிக்விடிட்டி கிராப், ஃபால், ஸ்ட்ரக்சர் பிரேக், இம்பல்சிவ் ஃபால். இப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல ட்ரேட் எடுக்கலாம்ல, இது டச் ஆச்சு, டவுன் ஆச்சு, பிரேக் ஈவன்ல வச்சாச்சு, பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு, அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை AUD CHFல, ஒரே ட்ரேட் தான் எடுத்திருக்கோம், அதுவும் லாஸ். கேட் CHFல இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, அது கிராப் பண்ணிச்சு, ஏறிச்சு, ஆர்டர் பிளாக் டச் ஆகி ஏறிச்சு, அதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சு, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு, கிராப் ஆச்சு, இறங்குச்சு, இம்பல்சிவ் டிராப் நடந்துச்சு, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. கரெக்டா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரீடெஸ்ட்ல ட்ரேட் பண்றோம். கரெக்டா? ரீடெஸ்ட்ல ட்ரேட் பண்றோம். இப்போ திருப்பி வந்து லிக்விடிட்டி நடந்துச்சு, கிராப் நடந்துச்சு, இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்றேன், எப்படி எதுக்கு எடுக்கக்கூடாது, எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் வரதில்லை. கேட் CHFல
3 ட்ரேட் எடுத்திருக்கோம். 3ல வந்து ஒன்னு ஸ்டாப் லாஸ், 2 வந்து டிபி. இப்ப வந்து என்ஜிடி யூஎஸ்டில பார்க்கும்போது மொத்தம் எத்தனை? ஒரே ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். இன்னொரு ட்ரேட் வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். இப்போ அந்த இது வந்து டிபி ஹிட். ஓகேவா? என்ஜிடி யூஎஸ்டில. இப்ப என்ஜிடி கேட் இதுதான் நேத்து உங்களுக்கு ஹிண்டா கொடுத்தேன். கரெக்டா? இதுதான் வந்து உங்களுக்கு ஹிண்டா கொடுத்தேன் நான். அமைதி மையமா இருக்கு. ஓகே. என்ஜிடி கேட் இதானே கொடுத்தேன் நானு. இது என்னது? லிக்விடிட்டி கிராப் டவுனு, இம்பல்சிவ் ஃபால் டு டவுன்வர்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் பிரேக். இப்போ வந்து இந்த இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. இதை கிராப் பண்ண மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அது போக இந்த இடத்துல எடுத்திருக்கோம் கரெக்டா ஒரு லிக்விடிட்டி கிராப் டவுனு, இந்த இடத்துல ரீடர்ஸ்ல செல்லி போட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ஜிடி கேட்ல ஒரே ட்ரேடு ப்ராஃபிட். ஓகேவா? என்ஜிடி கேடு. நெக்ஸ்ட் வந்து என்ஜிடி ஜேபிஒய். என்ஜிடி ஜேபிஒய்ல ஸ்டாப் லாஸ் ஹிட். ஒரே ட்ரேடு தான் எடுத்திருக்கு. ஒரே ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? லிக்விடிட்டி கிராப், இம்பல்சிவ் மூவ் டு அப்வர்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் பிரேக். இப்போ வந்து அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்? நெக்ஸ்ட் வந்து என்ஜிடி சிஹெச்எஃப்ல ட்ரேடே எடுக்கலையா? ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் ஃபால். ஓகேவா? அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வெயிட் பண்றோம். அந்த இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் ஃபால். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிஹெச்எஃப் ஜேபிஒய்ல 2 ட்ரேட் எடுத்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் கிராப் இது டவுன். ஓகேவா? ஒன்று. அதுக்கடுத்து இப்போ இன்னொன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து லிக்விடிட்டி மாதிரி நடந்துச்சு, அது கீழே ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு, அது டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்எஃப் ஜேபிஒய்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. எல்லாத்துக்கும் பிடிச்ச பேரு. இது வந்து எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்தோம். எதனால எடுத்தோம் அப்படின்னா இந்த லிக்விடிட்டி இருந்துச்சு, லிக்விடிட்டி கிராப் டவுனு, ஸ்ட்ரக்சர் பிரேக். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து செல் போட்டோம், இந்த இடத்துல வந்து ஃபால் ஆச்சு, பிரேக் ஈவன்ல வச்சோம், ஸ்டாப் லாஸ் பிரேக் ஈவன்ல அடிச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணோம், பார்ஷியல் என்ட்ரிலேயே டச் ஆகி பெருசா ஃபால் ஆயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஜிபிபி ஐயூடி கொஞ்சமா தான் இருக்கு. ஜிபிபி ஐயூடியில ட்ரேடே பண்ணல. ஜிபிபி கேடு அதுலயும் ட்ரேட் பண்ணல நானு. ஜிபிபி என்ஜிடியில் நிறைய ட்ரேட் கிடைச்சது. ஓகேவா? இங்க லிக்விடிட்டி கிராப் ரைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டி நடக்குது, அது டச் ஆகும்போது அந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி நம்மளோட என்ட்ரி டச் ஆகும்போது ட்ரேட் பண்றோம். ஓகேவா? ஒன்று. இன்னொன்று என்னது? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி தெரியுது, அதுக்கு மேல ஒரு ஆர்டர் தெரியுது, அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? செல் பண்ணிருக்கணும், நம்ம பண்ணல, அவ்வளவுதான். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பண்ணிருக்கு. ஓகே. இந்த இடத்துல வந்து அதே லிக்விடிட்டி கிராப் அப்வர்ட்ஸ் டச் ஆகும்போது பை. அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். இப்போ வந்து ஜிபிபி என்ஜிடில வந்து 1 2 3 4 ட்ரேட் எடுத்து 5 ட்ரேட் எடுத்திருக்கு, 5மே ப்ராஃபிட். ஜிபிபி நெக்ஸ்ட் ஜிபிபி ஜேபிஒய் அதுல ட்ரேடே எடுக்கலையே நானு. ஜிபிபி சிஹெச்எஃப்ல எடுத்தேன், கொஞ்சம் எடுத்தேன். ஒரே ஒரு ட்ரேட். ஆமா, ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஒரு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிள். லிக்விடிட்டி கிராப் அப்வர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக். இந்த இடத்துல டச் ஆகும்போது பை எடுத்துக்கோம், ஸ்டாப் லாஸ் ஹிட். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஓவராலா பார்க்கும்போது நம்ம எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு வீக்ல 40க்கும் மேல ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேவா?
அதுல லாஸ் மட்டுமே நம்மளுக்கு 88.2 பிப்பு வருது அந்த வீக்ல. வான் மட்டுமே எவ்வளவு வருதுன்னா 1760 பிப்பு வருது. ஓவராலா பார்க்கும்போது 1671 பிப்பு வீக்ல. ஒரு வீக்ல 1671 பிப்பு கிடைக்கிறது இருக்கிறதுலயே வந்து டாப் ட்ரேடரே எடுக்க முடியாது. ஓகேவா? நான் இது எல்லா ட்ரேடுமே எடுக்கல. நான் சொல்றேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் எடுத்திருந்தா நீங்க நானே சொல்லுவேன் நீங்க ஒரு டாப் ட்ரேடர் அப்படின்ட்டு. யாரா இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். டாப் லெவல் ட்ரேடர் வந்து மேக்சிமம் 600 பிப்பு எடுப்பாங்க. மேக்சிமம் 600ல இருந்து 700 பிப்பு வரைக்கும் எடுப்பாங்க. ஓகேவா? அது இந்த நேரத்துல வந்து ரீட்டைலர்ஸால எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, சரி, ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்மார்ட் மணியோட மணி மேனேஜ்மெண்ட். ஒரு இது லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம நெக்ஸ்ட் இதை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஒரு இதுல இப்போ ஒரு 0 USD நீங்க ஒரு செல் 4 ட்ரேடு கிடைக்குது. 4 ட்ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மனசை தளரவே விடணும். மீதி 3 ட்ரேட் இருக்கு. 2வது ட்ரேடு லாஸ் ஆயிட்டீங்க, ஓகே. 3வது ட்ரேடு லாஸ் ஆயிட்டீங்க, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடு உங்களுக்கு 100 பிப்பு கொடுக்கும். 3 ட்ரேடு மொத்தமாவே உங்களுக்கு 30 பிப்பு தான் கொடுக்கும். ஓவராலா 70 பிப்பு உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? என்னைக்குமே டோன்ட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னைக்குமே உங்களை தளர விடவே கூடாது. ஒரு இது கிடைக்கலையா இன்னொரு இது கிடைக்கலையா இன்னொரு இது பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்னைக்குமே வந்து தளர விடவே கூடாது. ஓகே, இது நம்மளுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறவும் கூடாது. ஏன் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருத்திக்க தான் பார்க்கணுமே தவிர இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே.